எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிற பிள்ளை, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளை, உம்மாலே நான் வாழ்வு பெற்று வாழ்கிற பிள்ளை, எனக்கு ஒரு தீங்கும் அணுகாது. எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல விரும்புறீங்க? எனக்கு ஒரு தீங்கும் அணுகாது. நம்பிக்கையோடு சொல்லுங்க. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்த்து வந்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு நம்மளை ஏமாற்ற தெரியாது, நமக்கு கைவிட தெரியாது, நம்மளுக்கு எந்த விதமான குறையும் வைக்க தெரியாது. அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில எந்த தடைகள் வந்தாலும் அவரே நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம் பட்சமாய் இருந்து நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் நம் பட்சமாய் இருந்து நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு நம்பிக்கையை, முழு நம்பிக்கையை இயேசுவின் மீது வைத்தால் போதும், ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்த போதுமானவராய் இருக்கிறார். அன்றைக்கு பேதுரு இயேசுவின் முகத்தை பார்த்த உடனே ஒரு வார்த்தையை கேட்டார். கடலின் மீது நின்று கொண்டிருக்கப்படும் பொழுது, ஆண்டவரே, நீரே ஆனால் இந்த கடலின் மீது நான் நடக்கணும், இந்த கடல் மீது நான் நடக்கணும். கஷ்டமான சூழ்நிலை தான், போராட்டமான சூழ்நிலை தான், காற்று பலமாய் வீசுகிறது, புயல் கொந்தளிக்கிறது, எல்லாமே சூழ்நிலை இயற்கை சாதகமாக இல்லை. ஆனால் நீங்க தான் உண்மையானவராய் இருந்தீர்கள் என்றால் நான் நடக்கணும்னு சொல்லி பேதுரு கேட்கிறாரு. இயேசு சொல்றாரு, பர்மிஷன் தராரு, வா வா. அவர் முகத்தை பார்த்து கடல் மீது நடந்து கொண்டே போகிறார். தெய்வம் நின்று கொண்டிருக்கிற அதே கடலில் சரிக்கு சமமா ஒரு மனுஷனையும் நிக்க வைக்கிறார், ஒரு மனுஷனை நிக்க வைக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்பவுமே அப்படிதாங்க. அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டா போதும், நீ எப்படிப்பட்டவன், ஏது செய்ய போற, என்ன காரியம், அதெல்லாம் பார்ப்பதே கிடையாது. முழு நம்பிக்கையை வச்சுட்டா போதும், உங்களை கடல் மேல என்னங்க எல்லா இடங்களையும் தூக்கி உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், போராட்டம், இன்னல்கள், இடர்கள், தேவனை ஆராதிக்க விடாதபடிக்கு நடக்கிற எல்லா சூழ்நிலைகள், இன்னைக்கு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஒரு வார்த்தையை கேளுங்க, நீரே ஆனால் இந்த கஷ்டம்லாம் என் தலைக்கு மேல இல்ல, காலு கீழே போனோம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கஷ்டம்லாம் என் தலைக்கு மேல இல்ல, என் காலுக்கு கீழே நான் போட்டு நசுக்கணும், நான் போட்டு மிதிக்கணும். ஹல்லேலூயா. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்து முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே நீர் என்னோடு இருக்க, ஓ எதிராக உலகமே வந்தாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், என் இயேசு ஒருவரை. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என்
இயேசு ஒருவரை நம்புவே என் இயேசு ஒருவரை. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சத்தமா சொல்லுங்க, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவர். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவேன். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை உயர்த்து. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்து முன்னேறுவேன். எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு. ஓ, நீர் சொன்னதெல்லாம் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன். இன்னும் சத்தமா உங்க சத்தம் உயரட்டும். எல்லாரும் சேர்ந்து, சிறியவர் பெரியவர் எல்லாரும் சேர்ந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. முழு பலத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போம். ஷல்லரபா அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான நல்ல முழு பலத்தோடு கைகளை தட்டி இயேசுவை உயர்த்துவோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை மேன்மை பாராட்டுகிறோம். பிதாவாகிய தேவனே, உமக்கே கனம். பிரைஸ் தி லார்ட். எல்லா மகிமையும் கனத்தையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம்.
எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.